ஹே காய்ஸ், இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மைன்கிராஃப்ட். இந்த வீடியோ நம்ம 2 ஸ்டெப்ஸா பிரிக்க போறோம் காய்ஸ். அதான் நம்ம அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, ரைட்டு, நம்ம இப்போ வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இருக்கும் நினைக்கிறேன். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு டர்ட் எடுத்துக்கிறேன். டர்ட் தான் கிராஸ். ரைட், ஒரு பிளாக்கை பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிளாக்கு இப்போ நான் வந்து இந்த பெட்ராக் எடிஷனில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட் உங்களுக்கு இங்கே இருக்கும். எப்படி அது ஒர்க் ஆகும்னா ஜாவா இருக்கு எப்படி, பட் பெட்ராக்ல உங்களுக்கு அப்படி தேவையில்லை. நீங்கள் எப்படி பண்ணிட்டாலே உங்களுக்கு போதும். அதனால நமக்கு ஒரு ப்ளஸ் ரைட்டு. அப்போ வந்து இப்போ நீங்கள் இப்படி பிளாக்கை பிளேஸ் பண்ணிட்டு கீழே பார்த்துட்டு மூவ் பட்டனை கொடுத்தீங்கன்னா ஜம்ப் பிரிட்ஜ் வந்துச்சு. ஓகே, ஜம்ப் பிரிட்ஜ் வந்துருச்சு. அண்ட் அதே ஜம்ப் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்வர்ட் பிரிட்ஜ் வந்து ஜாவால தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுல ஒர்க் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த மெத்தாடு வந்து நம்மளுக்கு பெட்ராக்குக்கே தேவையில்லை. ஏன்னா இந்த மெத்தாடு பெட்ராக்லயும் இருக்கான், ஜாவாலையும் இருக்கான். ஏன்னா ஜாவால அவங்க அதான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் பெட்ராக்ல வந்து ஜம்ப் பண்ண நம்மளுக்குலாம் ப்ளஸ். ஸோ நம்ம இந்த பிரிட்ஜ் வந்து பண்ண வேண்டாம். இப்போ சொல்லிக்கிறேன், இந்த பிரிட்ஜ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து எம்ஜே பிரிட்ஜிங் எப்படி பண்ணுறதுன்னா, எம்ஜே பிரிட்ஜிங் கொஞ்சம் ஜம்ப் பிரிட்ஜை விட கொஞ்சம் ஈஸியோ இல்லை ஹார்டும் எப்படின்னு சொல்றதுக்கு தெரியல. ஜம்ப் பிரிட்ஜை விட கொஞ்சம் ஈஸின்னே சொல்லலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் பிளேஸ் கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு பிளாக் இப்படி நம்ம ஜம்ப் பண்ண மாதிரி அப்படி கரெக்டா ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும். வந்துட்டு நீங்க முன்னாடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜம்ப் வந்துச்சு. பட் அதை இப்படி ஸ்லோவா அதை பண்ண, அது வந்து ஜம்ப் பண்ணிட்டு நீங்க இப்படி பண்ணா அது வராது. நீங்க இப்படி ஸ்பீடா பண்ணணும். எம்ஜே பிரிட்ஜிங். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து நீங்க பார்க்க போறது என்ன பிரிட்ஜிங்னா, ஃப்ரண்ட்வர்ட் காட் பிரிட்ஜிங்க்கு நீங்க என்ன பண்ணணும்னா எம்ஜே பிரிட்ஜிங் மாதிரி இப்படி நாட்டு. இதுதான் ஃப்ரண்ட்வர்ட் காட் பிரிட்ஜிங். அடுத்தது நீங்க நெக்ஸ்ட் பார்க்க போறது சேஃப் பிரிட்ஜிங். இது வந்து ஒரு சூப்பர் மெத்தட். அதாவது இது வந்து நிறைய இடத்துக்கு யூஸ் ஆகும். எம்ஜி பிரிட்ஜிங்கை விட இது கொஞ்சம் நல்ல ஒர்க் ஆகுற டைப் தான். ஒர்க் ஆகும் நல்லா. அண்ட் இது நல்ல சேஃபஸ்ட் மெத்தடும் கூட. சேஃபஸ்ட் மெத்தட் என்ன பண்ணுறது, இதை பண்ணக்கு தான் அவங்க வந்து சேஃப் பிரிட்ஜிங்னு பேர் வச்சிருக்காங்க. வாங்க பண்ணுங்க. இது எப்படின்னா எம்ஜே பிரிட்ஜிங்னா நீங்க குதிப்பீங்க. பட் இந்த சேஃப் பிரிட்ஜிங்லாம் தேவையில்லை. நீங்க அப்படி ஜம்ப் பண்ணாலே போதும். Here we go. Safe bridging. I'm sorry, நான் 2 டைம் தெரியாம ஜம்ப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நீங்க சேஃப் பிரிட்ஜிங்கை பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன போடுறது. ஓகே கைஸ், இப்போ வந்து செகண்ட் டைப் ஆஃப் வீடியோவில் போயிடலாம். இந்த செகண்ட் டைப் ஆஃப் வீடியோவில் எப்படின்னா the best settings tool tricks and tips அப்படின்னா பெஸ்ட் செட்டிங்ஸ் கைஸ். அந்த பெஸ்ட் செட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள்
பாருங்க ஃபுல்லா. ஓகே, 2 வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் செட்டிங் என்னன்னா லொகேட்டிங் பார். இந்த லொகேட்டிங் பார் வந்து உங்களுக்கு இது வந்து என்ன செய்யும்னா, உங்களுக்கு எக்ஸ்பி இருக்க இடத்துல, அதாவது இப்போ வந்து எக்ஸ்பி இருக்க இடத்துல உங்களுக்கு ஒரு பார் மாதிரி காட்டும். அந்த பார் வந்து என்ன செய்யும்னா, அந்த பார் வந்து எப்படி சொல்ல, அந்த பார் வந்து அந்த பார் வந்து உங்களுக்கு இப்போ நீங்க ஒரு ஃப்ரெண்ட் வச்சிருக்கீங்க, அந்த ஃப்ரெண்ட் வச்சிருக்கீங்கன்னா இதோ இதை எக்ஸ்பி காட்டுதுல, அந்த எக்ஸ்பி இடத்துல உங்களுக்கு ஒரு டாட் மாதிரி காட்டும், ப்ளூ கலர் டாட். அந்த ப்ளூ கலர் டாட் வச்சு நீங்க ஷார்ட்ஸ்ல என்னோட ஃப்ரெண்டை வச்சு கூப்பிட்டு காட்டுறேன். சாரி, என்னோட அக்காவை வச்சு கூப்பிட்டு ஷார்ட்ஸ் இப்போ முடியாது. சாரி. ஓகே, த நெக்ஸ்ட் செட்டிங். சாரி கைஸ். தென் நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் என்னன்னா, நீங்க ஒரு டச் பிளேயரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் பிக் பிளாக். இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி வந்த இந்த அப்டேட்டுக்கு முன்னாடி வந்த ஒரு செட்டிங்ஸ். இது வந்து அதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ வந்து நான் வந்து என்ன செய்யறேன், ஓகே, நான் இப்போ கண்ட்ரோலர் விளையாடல, நான் இப்போ ஃபோனில் ப்ளே பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் கீழே லெஃப்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் காட்டுதா? இந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் எப்படி ஏதாவது பிளாக் மேலே வச்சு கிரியேட்டிவில் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஏதாவது ஒரு பிளாக் அதில் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிளாக் வந்துடும். இதுதான் வந்து பிக் பிளாக். ஓகே, பட் நீங்கள் அந்த பிக் பிளாக்கை நீங்கள் முன்னாடி எல்லாம் கீபோர்ட் மேன் மவுஸ் வச்சு தான் பண்ண முடியும். இப்போ வந்து மோதல் வந்து இதை இறக்கியிருக்காங்க. ஓகே, த நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் இஸ் ஷோ கேமரா பெர்ஸ்பெக்டிவ் பட்டன். இந்த கேமரா பெர்ஸ்பெக்டிவ் பட்டன் எதுக்குன்னா வந்து இந்த கேமரா பெர்ஸ்பெக்டிவ் பட்டன் எதுக்குன்னா, ஐயோ வாயில வரல, பெர்ஸ்பெக்டிவ் இது பட்டன் எதுக்குன்னா, இப்போ நான் ஆஃப்ல வச்சுருக்கேன், நீங்கள் இப்போ ஒரு டச் பிளேயர் அப்படின்னா வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு டச் பிளேயரு சும்மா ப்ளே பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு நீங்கள் தேர்டு ஃபோர்த்து சாரி டூ தேர்டு அந்த மாதிரி பர்சன் மாற்றணும்னா நீங்கள் எப்படி இப்படி வீடியோக்கு போகணும். வீடியோக்கு போயிட்டு இதுக்கு போயிட்டு தானே இப்படி பண்ணுவீங்க. அது ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப டைம் வந்து பிடிச்சிக்கும். அதனால வந்து அவங்க வந்து ஒரு செட்டிங்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க, அதுதான் இது. ஓகே, நான் காட்டுறேன். டச்சில் உங்களுக்கு வந்து ஷோ கேமரா பெர்ஸ்பெக்டிவ் பட்டன். இந்த பட்டனை நீங்கள் இப்படி எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் டச்சில் இருந்தீங்கன்னா மேலே லெஃப்ட் லைட்டாக கார்னரில் உங்களுக்கு ஒரு ஐ ஆப்ஷன் தெரியும். அந்த ஐ ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாறும். இது வந்து ஸ்பீட் ரன் இல்லைன்னா இதுக்கு ஏதாவது பார்க்க ஏதாவது யூஸ் ஆகும். ஸ்பீட் ரன்னுக்கு செம்மையாக யூஸ் ஆகும் இந்த செட்டிங்ஸ், ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் இஸ் உங்க ஆடியோவில் போயிட்டீங்கன்னா சாரி இது இப்போ ஆகாது, தான் இருக்கு. Okay guys, we are now in the best settings தான் guys. இருக்கிறதுல பெஸ்ட் செட்டிங்ஸ்னா அப்படி பெஸ்ட் உங்கள் கிரியேட்டர் செட்டிங்ஸ் போயிட்டு உங்களுக்கு
இந்த மாதிரி கிரியேட்டர் செட்டிங்ஸில் போயிட்டு எனேபிள் காப்பி கார்னர்ஸ் யூஐன்னு இருக்கும். அது அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் எனேபிள்கிட்ட இருக்குது, நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். நீங்கள் இப்படி கமெண்டில் பண்ணீங்கன்னா நீங்கள் சேட் வித் கமெண்ட் சொல்லி மேலே வரும். அப்போ நீங்கள் ஃபில்லெல்லாம் கொடுக்காது, நீங்கள் சும்மா கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு இந்த மாதிரி கொடுக்கணும். சாரி கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கணும். பட் அது இருக்கும் என்ன ஒய் மீன்ஸ் இப்போ வந்து நான் அதை எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து அந்த சேட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மேலே அந்த சேட் வித் கமெண்ட்ஸ்னே இருக்காது. உங்களுக்கு ஒரு மை பொசிஷன்ஸ் அந்த மாதிரி பொசிஷன்ஸ் காட்டும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது என்னன்னு. ஓகே, மை பொசிஷன் இருக்குன்னா இப்போ நான் ஸ்டாண்ட் பண்ணி பிளாக் 42.60 -60 .5 இருக்கா. இப்போ அதில் போனீங்கன்னா அதில் அப்படியே இருக்கும். இங்கே மீதி 2 00 02 03 இருக்கலாம். அது நீங்கள் கணக்கு எடுக்க வேண்டாம், அது பாயிண்ட் மாதிரி பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ 42.65 அது மாதிரி இருக்கா. இப்போ நான் வந்து அதான் இங்கே ஒரு ஏர் ஆப்ஷன் இல்லை, இதில் உங்களுக்கு பிளாக் பொசிஷன் காட்டும். இப்போ நான் பார்த்துட்டேன் இந்த பிளாக்கு. இப்போ நான் அப்படி அந்த ரெஸ்டாரண்ட் பிளாக் அங்கே தெரியுதா கைஸ்? ஓகே கைஸ், கேன் யூ see the block? உங்களால் பார்க்க முடியுதா அந்த பிளாக்கு? ஓகே, இந்த பிளாக் இருக்குல்ல, இந்த பிளாக்கு பொசிஷனை இப்போ இது மேலே காட்டு. எப்படின்னா அந்த பிளாக் இருக்க அந்த பிளாக் பொசிஷன் மேலே கட்டா இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அந்த பிளாக் இருக்க பொசிஷன் 69 61 16 இருக்கா, அதெல்லாம் பிளாக் பொசிஷன். இப்போ வந்து நெக்ஸ்ட் டிப் என்னன்னா, ஐயோ நெக்ஸ்ட் தெரியல. ஓகே கைஸ், வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படியும் ஓகே கைஸ், நெக்ஸ்ட் டிப் என்னன்னா அக்சஸபிலிட்டியில உங்களுக்கு வந்து நீங்கள் அக்சஸபிலிட்டி, அதாவது இந்த அக்சஸபிலிட்டியில நீங்கள் வந்து செட்டிங்ஸில் அக்சஸபிலிட்டி இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த மேலே தெரியுதுல ஒரு கீ ஆப்ஷன், அந்த கீ ஆப்ஷன் தான் வந்து அக்சஸபிலிட்டி. அதை நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளிண்ட் ஸ்ட்ரென்த் கிளிண்ட் ஸ்பீட்னு வரும். இது என்னன்னா நீங்கள் இப்போ ஒரு என்சான்ட்மெண்ட் போட்டுருக்கீங்க, அந்த என்சான்ட்மெண்ட்டிங் அந்த பளிச்சுன்னு சொல்லுவோம். வெயிட் பண்ணுங்க, அந்த மினுக்கம் பார்த்தீங்களா, அந்த மினுக்கம் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதுக்கு தான் நான் இப்போ உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். வாங்க, ஒரு நெதரைட் ஷார்ட் வந்து உங்களுக்கு தெரியாது, டைமண்ட் ஷார்ட் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நாக் பேக் போட்டுருக்கேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹேண்டில் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக மினுக்குது அண்ட் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. இதுதான் இது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட்டி வச்சுக்கலாம். என்னென்ன எனக்கே அப்போ புரிஞ்சு சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் இந்த டிப்ஸ்லேயே இருக்குன்னு சொல்லலாம். சாரி கைஸ், நான் இப்படி பண்ணுறது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு, அதாவது இப்போ நான் பாதி தான் டைப் பண்ணியிருக்கேன். அதாவது என் போட்டாலே இங்கே கொடுத்தா அது தானே வந்துடும். அது எப்படின்னா, நீங்கள் இப்போ கீபோர்ட் அண்ட் மவுஸ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து டேப் அதை கொடுத்தா உங்களுக்கு இது வரும். இதுவே நீங்கள் கண்ட்ரோலர் இல்லைன்னா ஜாய்ஸ்டிக் PS4 அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டீப் பேட்ல வந்து ரைட் பட்டன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும், லெஃப்ட் பட்டன் கொடுத்தீங்கன்னா முன்னாடி போகும், பின்னாடி இல்லை ஐட்டம் போகும், அண்ட் மேலே கீழே கொடுத்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணதே திரும்பி எடுக்கலாம் அந்த மாதிரி. பட் ஒரே ஒரு குறைச்சல் இதில் இருக்குது. சாரி, குறைச்சல் இல்லை, இதில் ஒரே ஒரு மைனஸ் இருக்குது.
இதை நீங்க டச்ல பண்ண முடியாது. நீங்க இதை போன்ல பண்ண முடியாது. ஒன்லி கண்ட்ரோலர் போன்ல கனெக்ட் பண்ணியிருந்தாலும் பண்ண முடியும். இல்லைன்னா கீபோர்ட் மவுஸ் கனெக்ட் பண்ணி இருக்கணும். மஸ்ட் இது இருக்கணும். இல்லைன்னா இந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் பார்ப்போம். வாங்க வீடியோ. அதெல்லாம் பார்த்துருக்காங்க. Okay guys. Next நம்ம பார்க்க போறது the comments பார்ப்போம். உங்களுக்கு இப்ப 3 சீக்ரெட் 2 நினைக்கிறேன். இல்ல 3 or 2 I know. 3 secret items you can take in comments. நம்ம இப்ப பார்க்க போறது வந்து தேர்ட் டைப். நான் 2 டைப் தான் இருக்குன்னு சொன்னேன். பார்த்தா இந்த வீடியோல நம்மளுக்கு சீக்ரெட் இருக்கு. அதுதான் தேர்ட் டைப்ல வந்து உங்களுக்கு இப்ப நீங்க கிவ் அட்டசனம் போட்டுக்கலாம். இல்ல உங்க பேரண்ட் போட்டுக்கலாம். அட்டஸ் நவ் பேரியர் இது வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு சீக்ரெட் ஐட்டம். இந்த பேரியர் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, இப்ப இதை வச்சிருக்கீங்க. நீங்க எங்க திரும்பிங்களோ அது ஃபேஸ் மாறும். உங்க இடத்துல வந்து ஃபேஸ் மாறும். அப்ப இது உங்களுக்கு சீக்ரெட் தெரிஞ்சிடும். இங்க பாருங்க நான் ரிசர்ச் மாதிரி கட்டேன். இப்ப இது உங்களுக்கு இப்ப கண்ணுக்கு தெரியல. இப்ப நீங்க வந்து இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியும். இது வந்து நீங்க யாரையாவது இந்த மாதிரி பாப்கார்ன் சேலஞ்சுக்கு சீட்டிங் பண்ணணும்னா இதை பண்ணலாம். பட் இது அதுக்கெல்லாம் யூஸ் பண்ண கூடாது. நெக்ஸ்ட் guys wait a minute. I will come out. இப்போ வரேனா? wait a minute. And hi guys, நான் வந்துட்டேன். ஓகே, தேர்ட் கமெண்ட். இப்ப பேரியர் இருக்கிறது அப்படியே நீங்க பார்டர். இது வந்து பேரியரை விட்டா ரொம்ப எப்படி சொல்றது, பார்டரோட ரொம்ப 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 பிளாக். இந்த பிளாக் நீங்க யூஸ் பண்றதுக்கு டிப்ஸ் சொல்றேன். பார்டர் பிளாக் இது வந்துட்டா, நான் இங்க பார்டர் பிளாக் ஆல்ரெடி இப்ப நான் இதை இங்க போட்டிருக்கேன். அண்ட் ஓகே வெயிட் a minute. ஓகே, இப்ப நான் சவாலா மாறிக்கிறேன். சவால நான் வந்து ஜம்ப் பண்ண பாக்குறேன். இந்த பார்டர் மேலே வந்து ஜம்ப் பண்ண பாக்குறேன். நான் ஜம்ப் பண்ண முடியாது. அதுதான் இருக்க வேலை. நீங்க கீழே பிளேஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு மேல இது இறக்கம் இருக்கா, இதுல உங்களுக்கு போக முடியாது. அண்ட் லாக்கும் பிளேஸ் பண்ண முடியாது. மாபை தடுக்க இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணாக்கும் உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். நெக்ஸ்ட், இது பாதி பேருக்கு தெரியும் மைன்கிராஃப்ட் விளையாடுறதுக்கு. ஐயோ ஓகே, பாதி பேருக்கு இது தெரியும். கேம் மோட் சி வந்து நீங்க கமெண்ட்ல இருந்து உங்களுக்கு சர்வைவல் கிரியேட்டிவா அந்த மாதிரி மாறிக்கலாம்.
ஸ்பெக்டேட்டரும் மாறிக்கலாம். ஸ்பெக்டேட்டர் கிரியேட்டிவ் சீனு போட்டிங்கனாலே உங்களுக்கு போதும். பட் எஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு சர்வைவல் தான் ஆகும். ஸ்பெக்டேட்டரோட நம்மளுக்கு ஃபுல்லாக எழுதி முடித்தார். ஃபுல்லாக ஸ்பெக்டேட்டர்னு போட்டாலும் ஸ்பெக்டேட்டர் போகும். நெக்ஸ்ட் the third, அது எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் மாதிரி கைஸ். the third secret trip give பாப்பா. இப்போ வந்து கமாண்ட் பிளாக், இது பாதி மைன்கிராஃப்ட் விளையாடி உங்களுக்கு தெரியும். ஒரு abandoned and யாருமே யூஸ் பண்ணாத ஒரு இது நான் அடுத்த ட்ரிப்ல வச்சிருக்கேன். அது ஒரு ஹிண்ட் தான். கமெண்ட் பிளாக்ல நீங்க ஜாவால நீங்க என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணலாம். நிறைய பேர் முன்னாடி எல்லாம் நிறைய பிளேயர்ஸ் வந்து அறிஞ்சிட்டு இருந்தாங்க கமெண்ட் பிளாக் எப்படி எடுக்கிறதுன்னு. அப்போதான் சீக்ரெட்டா இருந்திருக்கு பெட் ராக் எடிஷன்ல. அப்ப நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் ஃபேக்கா யூஸ் பண்ணக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா இப்போ நீங்க பில்ட் ஹவுஸ் பில்டுன்னு சொல்லி ஒரு கமெண்டே இல்லை, பட் பில்ட் ஹவுஸ்ன்னு போட்டால் டக்குன்னு வீடு வரும். அந்த மாதிரி எல்லாம் ஃபேக் வியூஸ் எடுக்கிறது பண்ணுவாங்க. அது இதுல கொஞ்சம் கூடுதலா இருக்கு. இது என்னடா, இது என்ன டிஎன்டி இப்படி இருக்கு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்ல. என் பெட்ரோக்ல தண்ணி போடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்க பார்த்ததுல நான் அபேண்டன்ட் ஆனதுன்னு சொன்னேன்ல, அதான் இது. வந்து நான் அபேண்டன்ட்னு உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அது வந்து நியூ கமெண்ட் பிளாக்ல உங்களுக்கு நியூ கமெண்ட் பிளாக் மைன்கிராஃப்ட் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஓகே गाइस, இதான் அந்த அபேண்டன்ட் அண்ட் யாருமே யூஸ் பண்ணாத ஒரு தேவைப்படாத பிளாக். இப்போ நான் வந்து ஒரு ரெயில்ஸ் எடுக்கிறேன் அண்ட் அதை பிளேஸ் பண்ணுறேன் அண்ட் அதில் அவங்களால இதை வைக்க முடியும். இது வந்து நீங்கள் ரிப்பீட்டு மட்டும்தான் வைக்க முடியும், ஓவர் நோட் அப்படின்னு தான் இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்பான் சம்மன் அண்ட் க்ரீப்பர்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஓகே, நான் இப்போ வந்து இங்க ஒரு ரயில்ஸ்ல உங்களுக்கு நிறைய டைப் இருக்குன்னு தெரியும். ஆனா ஒண்ணுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும், இந்த ஆக்டிவேட்டர் ரெயில். இதுதான் நம்மளுக்கு வேணும். எதுக்கும் இன்கேஸ் டார்ச் எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதை வந்து இங்கே வச்சுக்கிறேன், இங்கே வேண்டாம், இங்கே வச்சுக்கிறேன். அண்ட் இதுக்கு பதிலாக இதை இதில் டார்ச் வச்சிங்கன்னா அவ்வளோதான். இப்போ நீங்கள் மைன்கிராஃப்ட் இருக்கலாம், இதை நீங்கள் இதுக்கு மேலே தள்ளி விட்டுட்டீங்கன்னா அதை சுற்றிங்கன்னா இப்போ என்ன ஆச்சு, பட் ஸ்பான் ஆகும். ஏதோ ஆயிடுச்சு கைஸ், எனக்கு பக் ஆச்சு. பட் உங்களுக்கு ஸ்பான் ஆகும். அண்ட் பார்ட் 2 வேணும்னா கேளுங்க. திஸ் இஸ் த பார்ட் 1 ends now. Bye. Sorry, bye.